நமக. முருகாசரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விழிப்பு நிலையின் மேன்மை பற்றி இப்பதிவில் காண்போம். எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் பிரம்மம் எழுச்சி பெற்று உலகமாக உயிர்களாக பரிமாணத்தினால் காட்சியாகிறது. அப்படி காட்சியாகும் பிரம்மத்தின் தன்மையான அறிவு வெளிப்படுகிறது. சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள் அணுவாக இயங்கி உலகமாக உயிர்களாக உயிரின் அலையான அறிவாக மாறும் வரை பிரம்மத்தின் வேறு தன்மை வெளிப்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. பிரம்மம் வேறு அறிவு வேறா என்றால் வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். அறிவை அறியும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாம் எங்கிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்போதும் விழிப்பு நிலை கொண்டு பிறருக்கு துன்பம் தராத செயல்களையே எந்த கணமும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த விழிப்பு நிலைதான் மெஞ்ஞானமாகும். இட் இஸ் a state of constant awareness that is wisdom. இந்த விழிப்பு நிலை வந்துவிட்டதே ஆனால் நாம் பிறருடைய தவறுகளை குறையாக எண்ண மாட்டோம். அப்படி குறையாகவே இருந்தாலும் அதை சுட்டி காட்டாமல் அவர்களுடைய அறிவு இவ்வளவு, அதற்கேற்ப அவர்கள் செயல்கள் ஆற்றி வருகிறார்கள், அதற்கு நாம் எந்த விதத்தில் உதவ முடியும் என்று பார்த்து முன்வருவோம். இந்த உயர்ந்த நிலை வந்துவிட்டதே ஆனால் நம்முடைய செயல்களில் குற்றம் இருக்காது. நம்முடைய குற்றம் கண்டு நம்மை திருத்தி எப்போதும் நன்மையே செய்யும் தகமையை வந்துவிடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தத்துவ ஞானி வேதாந்த மகரிஷி உணர்ந்து திருந்து என்கிறார். நம்மை தூற்ற பொறாமையினால் பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம். சொற்சூடு அளிப்பவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். இமை கண்ணை காப்பது போல இறை எவருக்கும் எத்துன்பத்துக்குள் காவலாக அமை நியதி எப்போதும் மறதல் கூடா. அச்சமில்லை அச்சமில்லை அருசுடர் நாம். அறியாமை இன்னசென்ஸ், அலட்சியம் இக்னரன்ஸ், உணர்ச்சி வயம் எமோஷனல் மூட்ஸ் என்ற மனதின் நிலையிலிருந்து மீள முடியாமல் மனிதன் அவதிப்படுகிறான். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற மனதின் நிலையிலிருந்து மீள முடியாமல் மனிதன் அவதிப்படுகிறான். உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. ஆறாவது அறிவின் கூர்மைதான் சிந்தனை. சிந்தனைதான் அறியாமையை அகற்றி அறிவை முழுமையாக்க வல்லது. காரணம், அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். காரணம் என்னவென காண முயற்சிப்பவன் யோகி. தத்துவ ஞான வேதாந்த மகரிஷி. நன்றி.